ஏய் இன்னொரு வாட்டி நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணனே. வெளிய போடா முதல்ல. போடான்னு சொல்றல போடா. கேட்டல நான் லூசா நீ முட்டாளா? என்ன இன்னும் அவனே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கியா? ஒடி விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு அவன் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு குடும்ப மானத்தை காப்பாத்துற வழிய பாரு. என்ன செல்வி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல சந்தோஷ், இந்த வீட்டுல எவ்வளவு பெரிய தப்பு நடந்தாலும் சரி, இதுதான் உன் குடும்பம். நான் வந்து எல்லா உண்மைகளையும் சொல்லி அவங்க கிட்ட இருந்து உன்னை பிரிச்சுட்டேனே. நீயே யோசிச்சு பாரு, நீயே என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்ன. நான் தானே எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ இல்ல சந்தோஷ், உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல. இட்ஸ் ஓகே செல்வி, நீ இருந்த நிலைமை எனக்கு முழுக்க முழுக்க தெரியும். நீ பட்ட கஷ்டங்கள், எனக்காக நீ சகிச்ச துன்பங்கள் என் கண் கூட பார்த்தேன். என் வீட்டு எஜமானிய, என் ஒய்ஃபை ஒரு வீட்டு வேலைக்காரியை விட கேவலமா நடத்தினதுக்கு அவங்கள என்னால ஒரு நாளும் மன்னிக்க முடியாது செல்வி. சொல்லப்போனா அவங்க செஞ்ச தப்புக்கும் துரோகத்துக்கும் நான் கொடுத்த தண்டனை ரொம்ப ரொம்ப குறைச்சல். உன்னாலதான் அவங்க எல்லாத்தையும் சும்மா விட்டேன். இல்லைனா உன்னை மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தின அந்த மாயாவுக்கும், நீ நினைச்சு நான் அவளை தொட்டதுக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பேசினதுக்கு என்ன நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு செல்வி. இல்ல சந்தோஷ், எல்லா தப்பும் ஏன் மேலதான். ஒரு நல்ல கணவனை நான் தான் தப்பு செய்ய வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிரு சந்தோஷ். ஏய், என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? என்ன பாரு, என்ன பாரு, கணத்தோட. என் முகத்துல உனக்கு ஏதாவது கோவம் தெரியுதா? சொல்லு செல்வி. இல்ல இல்ல, ஒரு சின்ன பிள்ளைய கூட நீ ரொம்ப கொடுமைப்படுத்தியிருந்தேன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அது சிங்கம் மாதிரி சீறி பார்க்கும். என் கோவமும் அப்படிதான். என்னோட மனைவியை வேலைக்காரியாக்கி, என்னை முட்டாளாக்கி, எனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு நியாயமான தண்டனை தான் கொடுத்துருக்கேன். உன்னோட ஒருத்திக்காக தான் அவங்க எல்லாருமே பொழைச்சாங்க. இனி அவங்க யாரோ நாம யாரோ. இனி நம்ம குடும்பத்துல நீ, நான், அப்புறம் நம்ம பாப்பா, அவ்வளவுதான். இனிமே இதுதான் நம்ம வாழ்க்கை. சோ பழச நினைச்சு மனசை குழப்பிக்க கூடாது. புரியுதா? நிஜமாவே என் மேல கோவம் இல்ல சந்தோஷ்? இருக்கு, லைட்டா இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் படுத்துங்க, அப்புறம் சொல்றேன். இல்ல, இப்பவே சொல்லணும். சந்தோஷ் ப்ளீஸ். சரி சொல்றேன். இதை எப்பவோ என்கிட்ட நேரடியா பேசியிருந்தேன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்காதுல்ல. நம்ம 2 பேர் மட்டும் மனமிட்டு பேசாதனால நடுவில் எத்தனையோ பேர் கேம் விளையாடிட்டு போயிட்டாங்க. சாரி சந்தோஷ். ஏய், நீ சாரி கேட்கறதுக்காக நான் இதை சொல்லல. நீ எனக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா 1000 பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் சரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. இனி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை தைரியமா ஃபேஸ் பண்ண செல்வி. அதை என்கிட்ட ஷேர் பண்ணு. ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு அர்த்தமே பிரச்சனைகளை ஒன்னா சந்திக்கிறது தான். கஷ்டத்தை யார்கிட்டையுமே சொல்லாம தனியா மனசுல போட்டு குழப்பிக்கிறது பைத்தியக்காரத்தனம். பிரச்சனைகள் வரும்போது தனியா வைஃபை தவிக்க விடுறது அதை விட பெரிய முட்டாள்தனம். எனக்கு கண்ணு தெரியாதப்ப கூட ஒரு வார்த்தை, உன்னை இந்த வீட்டுல கொடுமைப்படுத்துறாங்க, ஒரு வேலைக்காரியை விட கேவலமா ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா அப்பவே நான் வேற ஏதாவது பிளான் பண்ணிருப்பேன். ஒரு வகையில நானும் இத்தனை நாளா அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் செல்வி. அத என்னால ஏத்துக்கவே முடியல. சந்தோஷ், இனிமே உன்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் உன்கிட்ட உடனே சொல்லிடுவேன். இது ஏன் மேல சத்தியம். ஏய் ஸ்வீட் பொண்டாட்டி, நீ இப்படி லூஸ் மாதிரி ஃபீல் பண்ணி அழுவந்தா நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை. இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்த நீ எனக்காக எல்லாரையும் அனுப்பிச்சிட்டிய சந்தோஷ். உனக்கு என் மேல இவ்வளவு அன்பு இருக்குன்னு தெரியும் போது இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்னே தெரியல. செல்வி, 1000 பொய்யான சொந்தங்களை விட ஒரு உண்மையான பந்தம் போதும். அது நீதான்.
கெட்டவங்கள தானே வெளியே அனுப்பிச்சோம், நல்லவங்கள ஒன்றும் வெளியே அனுப்பலையே. அவங்கனால என் மனைவி கூட நான் வாழ வேண்டிய ஒரு அழகான வாழ்க்கையை இழந்திருக்கேன். இனிமே நான் அதை இழக்க மாட்டேன். நம்ம 2 பேரும் இனிமே தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். சந்தோஷமா இருக்க போறோம். கெட்டது எல்லாமே போச்சு. இனி நம்ம வாழ்க்கையில ஹாப்பினஸ் மட்டும்தான். நமக்கு ஒரு அழகான குட்டி பாப்பா வரப்போகுது. இந்த வீட்டில் எப்படி வாழ போறேன்னு பாரு. அதுக்கு முன்னாடி நாளைக்கு உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அதை நாளைக்கு சொல்றேன். இப்ப படுத்து. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? சந்தோஷ், இப்பவே சொல்லு. அதை இப்பவே சொல்லிட்டா அது எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? நீ போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில அது என்ன சர்ப்ரைஸ்னு உனக்கே தெரியும். சந்தோஷ், இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் வேணாம் ப்ளீஸ். என்னன்னு இப்பவே சொல்ல. ப்ளீஸ் சந்தோஷ், ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. சந்தோஷ் சொல்லு. சான்ஸே இல்ல. நான் இப்ப பேச மாட்டேன், போ. ஏய் பொண்டாட்டி, சிரி சிரின்ற சிரிடா. என்னாச்சு இவளுக்கு? கைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஐயோ, என்ன இவ கையில பிரபான்னு பச்சை குத்தி இருக்கா? அவனே இவளை விட்டு விலகி போனாலும் இவ அவனை மறக்க மாட்டா போல இருக்கே. ஏ கையில என்னடி அது? ஒன்னும் இல்லையே. ஒண்ணு இல்லைன்னா ஏண்டி மறைக்கிற? கைய காட்டு. காட்டுங்கறல. என்னடி இது? ஏன் பார்த்தா தெரியல? ஏண்டி, அந்த கிறகம் பிடிச்சவன் உன் வாழ்க்கையே நாசமாக்கி உன்னை கேவலமா பேசி இன்னொருத்தி கூட சுத்திக்கிட்டு இருக்கா. நீ பைத்தியக்காரி மாதிரி அவன் பேரை பச்சை குத்தி வச்சிருக்க. ஏன் மாமா பேரை நான் பச்சை குத்தாம வேற யாரு பச்சை குத்துவா? இப்ப அவரை என் கையில இருந்தும் எடுக்க முடியாது, என் வாழ்க்கையில இருந்தும் பிரிக்க முடியாது. ஐயோ, இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? மாமா இதை பார்த்த உடனே, கையில என்ன இது, என் பேரை பச்சை குத்தி வச்சிருக்கியா, வலிக்குமேன்னு கேக்கும். நானும் உடனே ஆமா மாமா வலிக்குது, ஆனா உனக்காக நான் எந்த வலிய வேணாலும் தாங்கிக்குவேன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு இந்த சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நிமிஷத்துல மறுபடியும் நீ ஏத்துப்பாரு. நீ வேணா பாரு. ஐயோ, நிஜமாவே அவன் இவ பண்றதையெல்லாம் பார்த்து மனசு மாறிட்டான்னா நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுமே. மா, நான் ஒன்னு சொல்லட்டா? சொல்லி தொலை. சண்டையில கிழியாத சட்டை ஒரு சட்டையா? இது வடிவேல் டைலாக். புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்லாத வீடு ஒரு வீடா? இது ஏன் டைலாக். எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. மா, மாமா வந்துட்டாருமா. மா, மாமா என் கூட தான் பேச வராருன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் உள்ள போறியா? ஏய் போமா. மாமா, என்ன? என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு வாய்க்கடியே பேசுவீங்கல்ல, இனிமே வேற எவனே என்ன கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டா, ஏத்துக்கவும் மாட்டான். என்ன மாமா புரியலையா? அந்த மாதிரி நான் ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஐயோ, இவ கைய காட்டி அவன் கையலு மனசு இறங்கி பேச தொடங்கிட்டா. நடுவுல போனா வேற திட்டுவாளே. ஆண்டவா, நீதான் காப்பாத்தணும். நான் உங்களுக்காக பண்ணிருக்கிற காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இனிமே என்னை விட்டு போகவே மாட்டீங்க. ஓ, அப்படின்னு எனக்கு அதை பார்க்க தேவையில்லை. இங்க பாரு, இதை நான் உன் கையில கொடுத்துட்டு போதான் இங்க வந்தேன். இந்தா, இதை பிரிச்சு பாரு. வாங்கி பிரிச்சு பாருன்னு சொல்றேன்ல. ஏ, இந்தா.
நான் உங்க பேரை என் கையில பச்சை குத்தி வச்சிருக்கேன். இது பார்த்து கூட உங்களுக்கு எதுவும் தோணலையா? ஏய், இதத்தான் என் வாழ்க்கையை மாத்த போற விஷயம், என் மனசை மாத்த போற விஷயம் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தியா? அறிவுள்ள உனக்கு. மாமா, ஏய் லூசாடி நீ. ஊர்ல வயசான கிழவிக்கு தாண்டி இப்படி பச்சை குத்தும். நீ படிச்சவ தானே, நீ பச்சை குத்திட்டா மனசு மாறிடுமா? இந்த பிளேடை வச்சு கையை கீறது, ரத்தத்தால லெட்டர் எழுதுறது, இந்த மாதிரி வலிக்க வலிக்க பச்சை குத்துறது, இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் சரியான பைத்தியக்காரத்தனம். ஏய், நீ எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ முதல்ல அந்த கவரை மட்டும் பிச்சு பாரியா? எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்பணும். ஐயோ, இந்த அழுகிற வேலையெல்லாம் நான் போனதுக்கு அப்புறம் வச்சுக்கிறியா? எனக்கு 1000 வேலை இருக்குது. நீ முதல்ல அந்த கவரை பிரிச்சு பாரு. ஏய், உங்ககிட்ட தானே சொல்றேன். இந்தா பாரு. மாமா, இங்க பாரு, இதான் விவகாரத்து பத்திரம். அதுல நான் ஏற்கனவே கையெழுத்து போட்டிருக்கேன். நீயும் சின்னதா ஒரு கையெழுத்து போட்டுரு. அப்புறம் உன் வாழ்க்கை பார்த்து நீ போயிட்டு இருக்கலாம், என் வாழ்க்கை பார்த்து நான் போயிட்டு இருக்கலாம். மாமா, 2 நாளைக்குள்ள இந்த பேப்பர் நான் வக்கீல்கிட்ட கொடுக்கணும். பிரச்சனை எதுவும் பண்ணாம பார்த்து சீக்கிரமா கையெழுத்த போட்டு கொடு. என்னது விவாகரத்து பத்திரமா? டேய் பிரபா, என் வயித்துல பாலை வாத்தடா. இன்னும் ஏண்டி அழுதுகிட்டு இருக்க? அவன் உன்னை முழுசா வெறுத்தாங்கிறதுக்கு இதுதான் அர்த்தாச்சு. உன் தலையெழுத்து மாறணும்னா இதுல நீ கையெழுத்து போட்டுதான் ஆகணும். உனக்கு கிடைக்க போறது விவாகரத்து இல்லடி, உனக்கு விமோச்சனம். நான் சொல்றத சொல்லிட்டேன். நிதானமா உன் வாழ்க்கைய பத்தி அவன் வாழ்க்கைய பத்தியே யோசிச்சு இதுல கையெழுத்து போடுற வழிய பாரு. அது வரைக்கும் இது என்கிட்டயே இருக்கட்டும். எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க. என்னக்கு அப்படி பாக்குறீங்க? என்னடி வாட்ச்மேன் செட் மாதிரி இருக்கு, இத போய் உன் வீடுன்னு சொல்ற? வெளிய கொஞ்சம் சுமாரா தான்க்கா இருக்கும், ஆனா உள்ள ஓகேவா இருக்கும். ஓகேவா இருக்குமா? ஏய், உண்மையாவே இது உன் வீடு தானா இல்ல உன் வீட்டு வேலைக்காரி வீடா? அக்கா, இது ஏன் வீடுதான்க்கா. எனது இதுதான் உன் வீடா? இங்கே நம்ம தங்க போறோம். ஆமா மாயா, கொஞ்ச நாளைக்கு இங்கதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தங்கி ஆகணும். இதுலயா? Are you joking? நோ கேகே, திஸ் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன். இதுல இங்கிலீஷ் வேற. பேருக்கு தான் பெத்த ஷெஃப். வீடு ரொம்ப சீப்பா இருக்கேடி. அக்கா, வெளிய நின்னு மானத்தை வாங்காதீங்க, உள்ள வாங்க. வாங்க. வாங்க கேக்கே, உட்காருங்க. உட்காரு மாயா. நல்ல வேலை, இந்த மாதிரி நேரத்துல நாம யார்கிட்டயும் கையேந்தாம ஒன்றதுக்கு இந்த மாதிரி இடமாவது கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுங்க. என்னது சந்தோஷப்படுறதா? ஏய், நம்ம இருந்த வீடு செட்டிநாடு ஹோட்டல் மாதிரி பெருசா இருக்கும்டி. அதை விட்டுட்டு இந்த ஓட்ட வீட்டுக்கு வந்தா அழுக தாண்டி வரும். சந்தோஷம் எப்படி வரும்? ஆமா, நீ பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் வேலை செஞ்சேன்னு சொன்னதெல்லாம் வெறும் கப்சா தானா? என்ன பண்றது, பாதி கப்சா பாதி உண்மை. நான் உங்க வீட்டுக்குள்ள வரணும், அறிவு கைய பிடிக்கணும்னா இப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். சரி, இப்ப என்ன அதுக்கு? என்னது அதுக்கு என்னவா? அப்போ நீ ஸ்டார் ஹோட்டல்ல ஷெஃப்னு சொன்னதெல்லாம் போய் தானே? சேச்சே, நான் ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செஞ்சதெல்லாம் உண்மைதான் மாயா. அங்கதான் எனக்கும் அறிவுக்கும் லவ் ஸ்டார்ட் ஆச்சு. இது எங்க தாத்தா வீடு, என் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. நீங்க தாராளமா தங்கிக்கலாமாயா? தாராளமா தங்கிக்கலாமா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இந்த இடமே ஒரு குப்பை தொட்டி மாதிரி தெரியுது. ஏதோ அவனுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி உடம்பெல்லாம் எரியுது. ஆமா, அங்க என்ன பைப்பே இல்லாம ஹால்ல தண்ணி ஓடுது?
அது ஒரு ஓரமா ஓடுது. அதெல்லாம் நீ ஏன் கவனிக்கிற மாயா? என்னன்னு கேக்குறல சொல்ல. அது ஒண்ணு இல்ல மாயா, டிரைனேஜ் பைப்ல அடைப்புன்னு நினைக்கிறேன். அதான் தண்ணி வீட்டுக்குள்ள போகுது. என்னது? டிரைனேஜ் தண்ணி வீட்டுக்குள்ள போகுதா? ஏய் மாயா, என்னடி ஆச்சு? Hey, Maya, what happened? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, மாசமா இருக்கா இல்லையா, அதான் மசக்க வாந்தியா இருக்கும். அப்படிதானே மாயா? இது மசக்க வாந்தியோ இல்ல மண்ணகட்டி வாந்தியோ இல்ல. இந்த வீட்ல எதை பார்த்தாலும் எனக்கு வாந்தி கொமட்டிக்கிட்டு வருது. என்ன மாயா, நம்ம தங்க போற வீட்டை பத்தியே இவ்ளோ கேவலமா பேசுற? தங்க போற வீடா? யார் இங்க தங்க போறது? எங்க வீட்டு டாய்லெட்ட பாத்திருக்கல, இத விட அழகா நீட்டா கிளீனா இருக்கும். என்னால முடியாது. டாடி, உங்க ஃப்ரெண்ட் யாருக்காவது கால் பண்ணுங்க. கெஸ்ட் ஹவுஸ் ஏதாவது இருந்தா ஏற்பாடு பண்ணுங்க. உடனே பண்ணுங்க டாடி. என்ன கேக்க யோசிக்கிறீங்க? அதான் உங்க பொண்ணே சொல்றால, கால் பண்ணுங்க. என்ன டாடி பாக்குறீங்க? கால் பண்ணுங்க. என்னாலலாம் சத்தியமா இங்க தங்க முடியாது. கால் பண்ணுங்க டாடி. இல்ல மாயா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க யார் இப்ப வீடு கொடுத்தாலும் சந்தோஷ் நம்மளை வெளியே அனுப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சதும் உடனே அவங்களும் நம்மளை வெளியில அனுப்பிச்சிருவாங்க. அது நமக்கு இன்னும் ரொம்ப அவமானமாயிடும். அதுக்கு மாயா, உங்க அப்பா என்ன சொல்றாருன்னு உனக்கு புரியலையா? இப்போதைக்கு மானத்தோட வாழணும்னா இந்த வீடு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாருடி. ஒரு 2-3 நாள் பொறுத்துக்க மாயா. சந்தோஷ் எல்லா அக்கௌண்ட்ஸையும் ஃப்ரீஸ் பண்ணிருக்கா. என்னோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. கொஞ்சம் டைம் கொடு, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஐயோ, தயவு செஞ்சு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க டாடி. என்னால முடியல. ஐயோ, என் பொண்ணே புலம்புறாளே. நம்ம ஜிம்மிய கட்டி போட்ட இடம் கூட கிளீனா இருந்துச்சு. ஏன் கடைசியா நம்ம செல்விய கட்டி போட்ட குடோன் கூட நல்லா இருந்துச்சு. சமையல இந்த ஆள் மட்டும் தான் இப்படியா, இல்ல பெட்ரூம் எல்லாமே இப்படிதான் இருக்குமா? அக்கா சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுடி, இதுக்கு மேல தப்பா எடுத்துக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு? இந்த வீட்ல பெட்ரூம் கூட கிடையாது. எல்லாரும் இந்த ஹால்ல தான் படுக்கணும். ஐயோ சமையல, என்னடி சொல்ற? என் பொண்ணு என் பக்கத்துலயே படுத்து தூங்க மாட்டா. பெட்ரூம்ல தனியா தான் தூங்குவா. ஹால்ல, அதுவும் இந்த அழுக்கான இடத்துல எப்படி படுப்பா? பாய் தலகாணிலாம் இருக்கு, அத வேணா தரேன். என்னது பாயா? ஒரு பெட் கூட இல்லையா? கேக்கி, நான் என்ன வெச்சுக்கிட்ட வஞ்சனை பண்றேன்? இருக்கிறது அவ்வளவுதான். அறிவு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, நானே ஆத்திரத்துல இருக்கேன். அது இதுன்னு குறை சொல்லிட்டு கடுப்பு ஏத்தாதீங்க. இஷ்டமா இருந்தா இருங்க, இல்லனா கிளம்பி போயிட்டே இருங்க. ஏங்க, என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா? நம்ம வேலைக்காரி பரமேஸ்வரி இருக்கால, அவளோட வீடு அழகா தாங்க இருக்கும். நான் வேணா போன் போட்டு பேசி பார்க்கவா? என்னாச்சு மாயா? பல்லி. ஐயோ மாயா, அது வெறும் சாதாரண பல்லி தான். ஏதோ முதல்லயே பார்த்த மாதிரி அப்படி பயப்படுற? ஏ லூசு, நான் எப்ப இவ்ளோ பெரிய பல்லிய கிட்ட பாத்திருக்கேன்? இது வீடா இல்ல ஜூவா? அங்க பாரு எவ்வளவு பெருசா இருக்கு. அதானே. ஐயோ, என்னாச்சு? மா, என்னம்மா ஆச்சு? முடியலங்க, முதுகுல ஏதோ பூந்துச்சுங்க. என்னாச்சு? ஐயோ, என்னம்மா இது? அக்கா, அது வெட்டு கிளிக்கா. சோஃபால ரொம்ப சாஞ்சு உட்காந்துறாதீங்க. அது அங்கதான் கூடு கட்டி வச்சிருக்கு. என்னடி ஏதோ பச்சை கிளி கூடு கட்டி வச்சிருக்க மாதிரி சொல்ற? வீட்டு சுத்தமா வச்சுக்க வாக்கில என்னென்னவோ காரணம் சொல்ற. டாடி, என்னால இங்க வாழ முடியாது. ஒரு பக்கம் பூச்சி வெட்டுக்கிளி, இன்னொரு பக்கம் இந்த சாக்கடை நாத்தம். என்னால இங்க இருக்க முடியாது டாடி. தயவு செஞ்சு வாங்க, கிளம்பலாம். மாயா, ஏன்டி இப்படி அடம் பிடிக்கிற? உங்க அப்பாவோட கெத்து பத்தி உனக்கு தெரியாதா? அவரால முடிச்சிருந்தா நாம ஏன்டி இங்க வரப்போறோம்? ஆமா மாயா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. பாருடி, உங்க அப்பா கண்ணு எப்படி கலங்குதுன்னு. அவரு கொஞ்சம் டைம் தானே கேக்குறாரு. நிச்சயமா நம்ம வேற இடத்துக்கு சீக்கிரமா போயிடலாம் மாயா. கொஞ்சம் பொறுத்துக்கடி. ப்ளீஸ் மாயா,
நம்மளுக்கு வேற வழி இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கடி. டாடி ஏன் அழறீங்க? இல்ல மாயா, இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க என்னுடைய முட்டாள்தனம் தான். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நீ எங்களோட ஒரே பொண்ணு, ஒண்ணு எங்களால சந்தோஷமா வச்சுக்க முடியலன்னு அவமானமா இருக்கு மாயா. டாடி நீங்களே இப்படி உடைஞ்சு போனா எப்படி டாடி? நம்மள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள சும்மாவே விடக்கூடாது. அவங்களுக்கு நரகம்னா என்னன்னு காட்டணும்.